ஒரு நாள் கூட லீவ் இல்லையாடா? ஆமாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை சரி ஜாலியாக படுத்துக்கலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா அதுக்கு மேலே ஒரு பிளான் போட்டு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைங்கிற மாதிரி நம்மளுக்கு மட்டும் வேலை எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு விவசாய குடும்பத்துலலாம் பிறக்கக்கூடாது போல். நம்ம ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் என்னை தவிர இந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் எங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அது அந்த நாளில் கணக்கில்லை, எல்லா நாளுமே வேலை செய்யணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் பொரிச்சு முடிச்சுட்டு நான் மம்மால்தான் பொரிச்சோம். நித்தியாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பொறுக்கி கட்டி வச்சுட்டு வந்து காடு கிளம்பிட்டோம். காட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரியமாலும் வெண்டைக்காய் பொரிச்சு வச்சிருந்துச்சு. இன்னைக்கு கத்திரிக்காய் பொரிக்கிற வேலையில் செவ்வாய்க்கிழமை பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் மார்க்கெட் கொண்டு போய் நான் நித்தியாலும் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அமுச்சு பார்த்தீங்கன்னா தட்டு எடுத்து போட்டுதாங்க, அதை எவ்வளோ திருப்பி போட்டுருந்துச்சு. திருப்பி அந்த இன்னொரு பக்கம் காயறக்காக. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப்